ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கோவிட் பெருந்தொற்றுக்கு பின் இந்தியா, சீனா தவிர மற்ற நாடுகளில் எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சி இல்லாத நிலையில் பிற வளரும் நாடுகளின் பொருளாதாரம் தொலைந்த தசாப்தமாக மாறும் அபாயம் உள்ளதாக உலக வங்கி எச்சரித்துள்ளது. இதுகுறித்து குளோபல் எகனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஜூன் 2026 அறிக்கையில் உலக வங்கியின் தலைமை பொருளாதார நிபுணர் இந்தர்மித் கில் தெரிவித்ததாவது: கோவிட் பெருந்தொற்றுக்கு பின் வளரும் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி மந்தமடைந்துள்ளது. கடன் சுமை அதிகரித்து தொழில் முதலீடுகள் சரிந்துள்ளன. மேலும் உலகளாவிய நெருக்கடிகளால் வளர்ந்த நாடுகளுடனான வருமான இடைவெளியை குறைப்பதில் வளரும் நாடுகள் பின்தங்கியுள்ளன. பல ஏழை நாடுகள் எதிர்பார்த்த வளர்ச்சியை அடையவில்லை. அத்துடன் உணவு பாதுகாப்பின்மை மற்றும் வறுமையும் தீவிரமாகியுள்ளன. இந்தியா, சீனாவை தவிர பிற வளரும் நாடுகளின் தனிநபர் வருமானம் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் கோவிட்டுக்கு முந்தைய நிலையை 2028க்கு பிறகே எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். சர்வதேச சந்தையில் யூரியா விலை கடந்த ஓராண்டில் சராசரியாக 141% உயர்ந்துள்ளதால் மத்திய அரசுக்கு உர மானிய சுமை கணிசமாக அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்காசிய போர் மற்றும் உலகளாவிய விநியோக தடங்கல்களால் யூரியா, டிஏபி மற்றும் பாஸ்போரிக் அமிலம் போன்ற முக்கிய உரங்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. இதன் தாக்கம் இந்தியாவின் உர இறக்குமதி செலவிலும் பிரதிபலித்துள்ளது. எனவே நடப்பு 2026-27 நிதியாண்டுக்கான உர மானியத்தை கணக்கிடுவதில் மத்திய அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அரசின் உரமானிய செலவு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட தொகையை விட கணிசமாக அதிகரிக்கும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் சமீபத்தில் வெளியிடப்பட்ட யூரியா இறக்குமதி டெண்டரில் விலைகள் கணிசமாக குறைந்திருப்பது எதிர்காலத்தில் மானிய சுமையை ஓரளவு குறைக்க உதவக்கூடும். ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்கும் என்பது இன்னும் தெளிவாகவில்லை என துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.